ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். அமங் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அதாவது 2 பொருட்கள் இல்லை 2 நபர்கள் 2 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா, 2 பொருட்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அமங் யூஸ் பண்ணுவோம். இந்த அமங் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக புரியும். ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ரூம் ஷேர் கேக்ஸ் அமங் தம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 பேரா? இல்லை, 2 பேருக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ரூமில் இருக்கும் மாணவர்கள் இன் அ கிளாஸ் ரூம் ஷேர் கேக்ஸ்னால் தெரியும், ஒரு ஃபுட் ஐட்டம், அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அமங் தம், அவர்களுக்குள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ரூம் ஷேர் கேக்ஸ் அமங் தம். இப்போ இந்த அமங் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்போசிட் என்ன, அதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த அமங்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். தே யூஸ் மணி அமங் தம் டு பை திங்ஸ். ஓகே, தே ஸ்பெண்ட் மணி அமங் தம் டு பை திங்ஸ். அவர்கள் பணத்தை பொருட்கள் வாங்க அவர்களுக்குள் பயன்படுத்தி கொண்டனர். தே ஸ்பெண்ட் மணி அமங் தம் டு பை திங்ஸ். இப்போ இந்த அமங் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்போசிட், அதாவது வேறு ஒரு கான்ட்ராஸ்டான ப்ரிப்போசிஷன் பிட்வீன். 2 பேரை மட்டும்தான் இது குறிக்கும். பிட்வீன் 2 பேருக்கு மேலே போச்சுன்னா அமங், 2 பேர் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா பிட்வீன். இதில் நீங்கள் வாக்கியங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மணி பிட்வீன் தம். அந்த 2 நண்பர்களும் பணத்தை அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். இந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான். ஸோ 2 பேர் இருந்தால் பிட்வீன், 2 பேருக்கு மேலே இருந்தால் அமங். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக இதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பிட்வீனில் 2 சில்ட்ரன் கீப் அ மொபைல் ஃபோன் பிட்வீன் தம். 2 குழந்தைகளும் தங்களுக்கு நடுவில் ஒரு மொபைல் ஃபோனை வைத்திருக்கிறார்கள். ஓகே, 2 சில்ட்ரன் கீப் அ மொபைல் ஃபோன் பிட்வீன் தம். 2 பேர் இருக்கிறதுனால இந்த இடத்துல பிட்வீன் வருது, அமங் வரக்கூடாது. இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நிறைய இடங்களில் வேறு டைப்பில் இன் யூஸ் ஆகும். பொதுவான ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக ஒரு இடத்துல ஒன்று இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இன் யூஸ் ஆகுது. இப்போ அதில், இதில், இங்கே, இந்த மாதிரி நிறைய மீனிங் கொடுக்கும். இன் வெவ்வேறு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஆம் இன் மதுரை. நான் மதுரையில் இருக்கிறேன். அந்த மதுரையில் இன், அந்த இல் தான் இன். மை புக் இஸ் இன் த டேபிள். எனது புத்தகம் மேசையில் உள்ளது, டேபிளில் இருக்கிறது. டேபிளில் இருக்குது, டேபிள் மேலே இருக்கா, டேபிளுக்கு கீழே இருக்கா, ஓகே, டேபிளுக்கு உள்ளே இருக்கா, அதெல்லாம் இல்லை, டேபிளில் இருக்குது, அவ்வளோதான். இன் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிற மாதிரி, குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகும். அந்த இடத்தில், அந்த நேரத்தில், டைமை குறிக்கிறப்பவும் அட் வரும். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இடத்த குறிக்கிறதுக்கு அட் யூஸ் ஆகுது. இதில் வாக்கியங்கள் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சின்ன இடத்துக்கு அட் யூஸ் பண்ணுவோம், பெரிய இடத்துக்கு இன் யூஸ் பண்ணுவோம். இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஆம் இன் மதுரை அட் அழகர் கோயில். ஓகே, ஐ ஆம் இன் மதுரை. இந்த மதுரை அப்படிங்கிறது பெரிய இடம், அழகர் கோயில் அப்படிங்கிறது சின்ன இடம். ஐ ஆம் இன் மதுரை அட் அழகர் கோயில். நான் மதுரையில் அழகர் கோயில் என்னும் இடத்தில் இருக்கிறேன். ஃபைண்ட் த புக் இன் நியர்பை ரூம் அட் டேபிள். புத்தகத்தை அருகில் இருக்கும் அறையில் உள்ள மேசையில் பார்க்கலாம். இங்கே பெரிய பிளேஸ் அப்படிங்கிறது ரூம், சின்ன பிளேஸ் அப்படிங்கிறது டேபிள். இப்போ பாருங்களேன். ஐ ஆல்வேஸ் கீப் மை புக் இன் டேபிள் அட் தி செகண்ட் ரோ. அப்போ அந்த டேபிளில் இருக்குது, செகண்ட் ரோவில் குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறதுனால அட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பொதுவாக ஒரு கேஷுவலான கான்வர்சேஷனில் இன்லே யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்போசனையும் யூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை பாருங்கள், இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எங்களுக்குள் பணத்தை பகிர்ந்து கொண்டோம். வி ஷேர்ட் மணி அமங் அஸ். நான் சரியாக 6 மணிக்கு கூப்பிடுகிறேன். ஐ வில் கால் எக்ஸாக்ட்லி அட் 6 o'clock.
அவர் அந்த மாலில் 2வது மாடியில் இருக்கிறார். ஹீ இஸ் அட் தி 2nd ஃப்ளோர் இன் தி மால். அந்த இருவரும் சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டனர். தே ஷேர்ட் ஃபுட் பிட்வீன் தெம்செல்வ்ஸ். முக்கியமான ப்ரிப்போஷன்ஸ் பிட்வீன், அமங், இன், அட் அதை பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.